வன்னியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், இது பிரித்தாளும் சூழ்ச்சியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அதை நீங்களும் பார்த்தீங்க. என்ன நடக்குது சார் இங்கே? இல்லை, இப்போ இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் ஏவா வேலு இருக்கார். ஏவா வேலு இப்போ வேல்முருகனது கூட்டணி உடைத்து கொண்டு வந்த பிறகு திமுகவில் வன்னியர் வாக்கே முற்று முழுதாக உடைத்து எடுக்கப்பட்டது. வேல்முருகனை எதிர்ப்பது தான் ஏவா வேலுடைய நோக்கம். ஏவா வேலுவை தெலுங்கர்னு வேல்முருகன் சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் அந்த பேட்டியில் அந்த அம்மா பிரித்தாளும் சூழ்ச்சின்னு தெலுங்கர் ஜாதி மோதல் அது வாய்ப்பே இல்லை. நீங்கள் குருவுடைய மரணத்திற்கு பின்னால் உள்ள பெரிய மர்மம் என்னன்னா, குரு ராமதாசனுடைய படை தளபதி. இல்லை, குருமகள் அடிக்கடிக்கு இந்த பேட்டியில் ஒரு வார்த்தை சொன்னது வந்து, எங்களுக்கு அநீதி இயக்கப்பட்டது. நான் அந்த அநீதியை தான் மக்கள் முன்னாடி நான் பிரச்சாரமாக வைக்க போகிறேன். நான் களத்தில் இறங்கினேன்னா எங்களுக்கு நேர்ந்த அநீதியை நான் வெளியே சொல்லுவேன் அப்படின்னு பகிரங்கமாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன நடந்தது? குரு நம்பிக்கையான நபராக வைத்திருந்த அவர்கள் குருவுக்கு அன்புமணியை விட அதிக கூட்டம் கூடுது, அன்புமணியை விட அதிகமாக கோஷம் போடுறான். தன் தந்தையை விஷம் வைத்து கொண்டுட்டாங்க, விஷ மருந்து ஏற்றி கொண்டுட்டாங்க அப்படின்னு அன்புமணி மேலே பழிய போடுறான். அன்புமணி மேலே ராமதாஸ் மேலே 2 பேர் மேலே தான் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதிமுக பக்கம் போயிட்டாங்க. நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் திமுகவை தாக்கவே இல்லையே. 10.5 எடப்பாடியாவது கொடுத்தாரு. திமுக அந்த 5 வருஷம் கோர்ட்டில் வழக்கு இருக்குன்னு அதை பற்றி பேசவே இல்லை. ஆனால் இப்போ இந்த நேரத்தில் அவங்க திமுகவையும் பேசலை. அப்போ களத்தில் இறக்கியது வேலு. சென்சூட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர் மாவீரன் குரு, இவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு பத்திரிகையாளர் மன்றத்தை கூட்டி அவங்க மகள் நடத்தினாங்க, பேசினாங்க. அதில் வன்னியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், இது பிரித்தாளும் சூழ்ச்சியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. அதை நீங்களும் பார்த்தீங்க. என்ன நடக்குது சார் இங்கே? இல்லை, இப்போ இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் ஏவா வேலு இருக்கார். ஏவா வேலு இப்போ வேல்முருகனது கூட்டணி உடைத்து கொண்டு வந்த பிறகு திமுகவில் வன்னியர் வாக்கே முற்று முழுதாக உடைத்து எடுக்கப்பட்டது. கிறித்துவ வாக்கு உடைத்தெடுக்கப்பட்டது. அடுத்து வன்னியர் வாக்கும் உடைத்தெடுக்கப்பட்டது. இப்போ கடைசியாக இதை காப்பாற்றுவதற்கு ஏவா வேலு மாவீரன் குருவுடைய மகளையும் மருமகனையும் பயன்படுத்துகிறார். இதில் வேல்முருகனை எதிர்ப்பது தான் ஏவா வேலுடைய நோக்கம். ஏவா வேலுவை தெலுங்கர்னு வேல்முருகன் சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் அந்த பேட்டியில் அந்த அம்மா பிரித்தாளும் சூழ்ச்சின்னு தெலுங்கர் ஜாதி மோதல் அது வாய்ப்பே இல்லை. நீங்கள் குருவுடைய மரணத்திற்கு பின்னால் உள்ள பெரிய மர்மம் என்னன்னா, குரு ராமதாசனுடைய படை தளபதி. கருணாநிதியை நான் வெட்டி தலையை கொண்டு வந்து காலடியில் வைக்கிறேன்னு குரு சொன்னது தான் பெரிய செய்தி. இப்போ அவர் இறந்து போயிட்டார் கருணாநிதி. அதுதான் குருவை ஒரு மாவீரனாக பார்க்கப்படும், மக்களுக்கு அடையாளம் காட்டப்பட்ட சொல்லுங்க. அதுதான். இப்போ குரு எப்படி வன்னியர்களுக்கு ஒரு பெரிய தலைவர்னா, குருவுடைய அப்பாவை குரு சிறுவனாக இருக்கிற பொழுது ஒரு அரசியல் கொலை நடந்து குரு அப்பா கொல்லப்பட்டார். அப்போ இந்த சிறுவன் இளைஞனான பிறகு பழி வாங்கினான். தந்தையை கொன்றவரை அவர் பழி தீர்த்து கொள்கிறார். இதுதான் குரு அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான தலைவராக மாறுகிறார். அதன் பிறகு என்ன நடந்ததுன்னா,
ராமதாஸோடு தொடர்ந்து பயணித்து ராமதாசனுடைய படை தளபதியாக மாறுறார். அப்போது வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், இப்படி பல பதவி அவருக்கு. இவ்வளவு பதவிகள் வந்த பிறகு ராமதாஸுக்கு நிறைய சொத்துக்கள் வந்து சேருது. மத்திய மந்திரியாக மாறிய பிறகு பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் வந்து சேருது. 1000 கோடிக்கெல்லாம் மேலே போகுது. அப்போது நம்பிக்கையான பினாமிகள் வேணும். அந்த பினாமிகள் ஒருவர் தான் குரு. ஒரு காலகட்டத்தில் வன்னியர் கூட்டம் பூரா அன்புமணிக்கு பின்னால் போகலை. யார் பின்னாடி போகுது? குரு பின்னாடி போகுது. குரு பேசுனா லட்சக்கணக்கான பேர் வந்து நிற்கிறான் உணர்ச்சி பூர்வமாக. அன்புமணி பேசுனா எதிர்த்து போயிடறான். அப்போ ராமதாஸ் என்ன நினைக்கிறாரு? எதிர்காலத்தில் தனக்கு பின்னால் தன்னுடைய இடத்தை தன் மகன் நிரப்ப முடியாது, குரு தான் நிரப்புவார். ராமதாஸ் குடும்பத்துக்கு சந்தேகம் வரும். ராமதாஸ் பேசிய பிறகு கூட்டம் கலைஞ்சு போகும். ஆனால் ராமதாஸ் இல்லாமல் போடுகிற கூட்டம் குரு பேசிய பிறகு எந்திரிச்சு போயிடுவான். அன்புமணி பேசினா இருக்க மாட்டான். அப்போ இதை தொடர்ந்து ராமதாஸ் குடும்பம் கண்காணிக்குது. அன்புமணிக்கு அந்த பேச்சாற்றல் இல்லை, செயலாற்றல் இல்லை. இதையெல்லாம் பார்த்த அந்த வன்னிய சமூகம் யார் பின்னாடி நிற்கிது? குரு பின்னாடி. எதிர்காலத்தில் இந்த வன்னிய மக்களுக்கு குரு தலைவன் ஆயிடுவான். இவரை நீங்கள் உடனடியாக புறக்கணிக்க வேண்டும்னு குடும்பம் அழுத்தம் கொடுக்குது. அழுத்தம் கொடுத்த பிறகு பல கோடி ரூபாய் சொத்து குரு பேரில் எழுதி வச்சுருக்கோம். அப்போ அந்த சொத்தை எழுதி கேட்குறாங்க. அப்போ குரு சொல்கிறார், கொடுக்கவே முடியாது. நான் உங்கள் சொத்துக்கு நான் அடையாளம் அல்ல. உங்கள் சொத்து எனக்கு வேண்டாம். நீங்கள் சொத்தை எழுதி கேட்டு திருப்பி வாங்கினீங்கன்னா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணதாக வெளியில் பேசிக்குவோம். குரு நம்பிக்கையாக இல்லை, சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க, குரு ஏதோ சதி பண்ணிட்டான், சூழ்ச்சி பண்ணிட்டான்னு என்னை அந்த மக்கள் அவமதிச்சிருவோம். அதனால் என்னுடைய சொத்தில் உயிர், குழந்தை, குட்டி எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எல்லாம் நீங்கள் எடுத்துக்க. ஆனால் நான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் வன்னியர் சங்க தலைவராக இருக்கிற காலத்தில் என்னை மரியாதையோடு நடத்துங்க. இதுதான் ராமதாஸுக்கு குருவுக்குமான சண்டை. இல்லை, குரு மகள் அடிக்கடிக்கு இந்த பேட்டியில் ஒரு வார்த்தை சொன்னது வந்து, எங்களுக்கு அநீதி இயக்கப்பட்டது. நான் அந்த அநீதியை தான் மக்கள் முன்னாடி நான் பிரச்சாரமாக வைக்க போகிறேன். நான் களத்தில் இறங்கினேன்னா எங்களுக்கு நேர்ந்த அநீதியை நான் வெளியே சொல்லுவேன் அப்படின்னு பகிரங்கமாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன நடந்தது? குரு நம்பிக்கையான நபராக வைத்திருந்த அவர்கள் குருவுக்கு அன்புமணியை விட அதிக கூட்டம் கூடுது, அன்புமணியை விட அதிகமாக கோஷம் போடுறான். தன் தந்தையை விஷம் வைத்து கொண்டுட்டாங்க, விஷ மருந்து ஏற்றி கொண்டுட்டாங்க அப்படின்னு அன்புமணி மேலே பழிய போடுறாங்க. இல்லை, உண்மைதான். நிறைய ரகசியங்கள் ஒளிஞ்சு கிடக்கு. இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகு குரு நோய்வாய்ப்படுறார். குருவை சிங்கப்பூர்லேயோ வெளிநாடுகளோ கொண்டு போனால் வைத்தியம் பார்த்து காப்பாற்றிருக்கலாம். ராமதாஸ் அன்புமணியும் அதை செய்யலை. அப்போது மருத்துவத்துக்கு பணம் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. எல்லா சம்பாதித்த சொத்துக்கள் பூரா கட்சிக்காக செலவு செய்த குரு ஒரு காலகட்டத்தில் அந்த வீடு, சொத்து சுகத்தை வங்கியில் அடமானம் வச்சு வைத்தியம் பார்க்குறாரு. நிலைமை தலைகீழ மாறி போச்சு. ராமதாஸு அன்புமணியும் இவர்களை கண்டுகொள்ளவில்லை. அப்போ அந்த குடும்பம் இருக்கிற சொத்துக்களை விட குருவை காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இதில் பல லட்சக்கணக்கான ரூபா கடன் ஆயிடுது. ராமதாஸும் பார்க்கலை, அன்புமணியும் பார்க்க மறுத்து விட்டார்கள். குரு மரணத்திற்கு பிறகு அந்த குடும்பம் உடைஞ்சி சின்ன பொண்ணு ஆயிடுது. அந்த அம்மா நர்ஸு, குருவுடைய தங்கச்சி. அந்த அம்மா பல பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லுது, இவர்கள் மருத்துவம் பார்க்கவே இல்லை. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் வராதிங்க, வேலையை பாருங்கள், வைத்தியம் பார்க்காதீங்க, விட்டுருக்கு, நான் பார்த்துக்கிறேன். இப்படி தான் நடந்தது. வெளியே சிங்கப்பூருக்கு கொண்டு போனோம், அதெல்லாம் தேவையில்லை, ராமதாஸ் சொல்கிறார். இது அப்போ அவருடைய மரணம் ஒரு அரசியல் கொலைன்னு அந்த பொண்ணு சொல்லுவதில் 100% உண்மை இருக்குது.
இந்த உண்மையை பல இடங்களில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ராமதாஸ் அதை பொருட்டாக எடுத்துக்கல. ஒரு காலகட்டத்தில் ராமதாஸை மீறி இந்த விருந்தாம்பிகையும் மகனும் மகளும் மருமகன் எல்லாம் அந்த செய்தியை எடுத்துகிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்காக கிளம்புறாங்க. தாக்கப்படுகிறார்கள் ராமதாஸால். ராமதாஸ் எதுத்தானே பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. அப்போ தாக்கப்படுகிறார்கள். தாக்கப்பட்டு நீங்கள் உயிருக்கு போராடுகிற பொழுது வேல்முருகன் தான் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் கொண்டு வச்சு பாதுகாக்கிறார். இல்லைன்னா அன்றைக்கி அந்த உயிர் போயிருக்கும். ஒரு காலகட்டத்தில் அந்த வீடெல்லாம் ஏலம் போயிடுது. கூட்டுறவு வங்கியில் ஏலம் போய் அண்டா குண்டா வீடு அந்த டிராக்டர் எல்லாம் ஏலத்துக்கு வந்து அதை ஜப்திக்கு வந்துடுது. வேல்முருகன் தான் 10 லட்ச ரூபா பணம் கொடுத்து யாருக்கும் தெரியாமல் அந்த சொத்துக்களை மீட்டு அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறது. ஆனால் இப்போ ஒரு குற்றச்சாட்டு வன்னியர்களை பிரிக்கிறாங்க, ஒற்றுமையாக இல்லை, ஒரு யூனிட்டியாக இல்லை, அப்படி பிரித்து செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அது யார் மேலே வைக்கிறாங்க? வேல்முருகன் மேலே வைக்கிறாங்களா அல்லது யார் மேலே குற்றச்சாட்டு? அன்புமணி மேலே, ராமதாஸ் மேலே, 2 பேர் மேலே தான் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதிமுக பக்கம் போயிட்டாங்கல்ல. நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் திமுகவை தாக்கவே இல்லையே. 10.5 எடப்பாடியாவது கொடுத்தாரு. திமுக அந்த 5 வருஷம் கோர்ட்டில் வழக்கு இருக்குன்னு அதை பற்றியே பேசவே இல்லை. ஆனால் இப்போ இந்த நேரத்தில் அவங்க திமுகவையும் பேசலை. அப்போ களத்தில் இறக்கியது வேலு. வேலு தான் களத்தில் இறக்கியிருக்கார். ஏன்னா வன்னியர் வாக்கு முழுக்க திமுக விட்டு வெளியேறிடுச்சு. திமுக துரோகியாக போச்சு வன்னியர்களுக்கு. அப்போது வேலு இல்லாமல் இவர்கள் இயங்கவில்லை. வேலுக்காகத்தான் இவர்கள் இயங்குகிறார்கள். குருவுடைய அந்த அரசியல் முற்று பெறுவதற்கு, முடிவு பெறுவதற்கு ராமதாஸ் குடும்பம் தான் காரணம். ஏன்னா குரு உயிரோடு இருந்தால் அன்புமணி தலைவராக முடியாது, அன்புமணி நாடாளுமன்ற உறுப்பினராக முடியாது, மத்திய அமைச்சராக முடியாது. இதெல்லாமே குருவுடைய செல்வாக்கை நீங்கள் மீறி அரசியல் செய்யக்கூடிய வலிமை வலுவும் அன்புமணிக்கும் இல்லை, ராமதாஸுக்கும். இப்போ அடுத்த கட்டம் வேல்முருகன் தலை தூக்க போகிறாருன்னு இந்த மாதிரியான அதான் குற்றச்சாட்டு. நீங்கள் இந்த வன்னியர் வாக்கு பூரா இப்போ யாருக்கு வரப்போகுது? வேல்முருகனுக்கு வரப்போகுது. வேல்முருகனை ஒரு தலைவராக அந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற பயம் நீங்கள் திமுகவுக்கு வந்துருச்சு. இது திமுகவோட திட்டம் இல்லை. ஆமாம், எந்த சதி சூழ்ச்சி நடந்தாலும் அது பின்னாடி யார் இருப்பா? திமுக இருக்கும். இப்போ இவர்களே திமுக பயன்படுத்துகிறது. வேல்முருகனுடைய வளர்ச்சி அபரிமிதமாக வந்துடும். அப்போ இந்த வளர்ச்சியை தடுக்கணும்னா ஏதாவது ஒரு சக்தியை தூண்டி விடணும். அப்போ இது அந்த அம்மா சொல்லுது, தெலுங்குன்னு சொல்லிட்டாரு. ஏபா வேலை தெலுங்குன்னு சொன்னான்னா, கன்னடன்னு சொன்னான்னா, மலையாளின்னு சொன்னான்னா, மார்வாடின்னு சொன்னா என்ன? இவர்களுக்கு அந்த கவலையே தேவையில்லையே. அவர் தெலுங்குன்னு சொல்லாமல் அவர் என்ன சிங்களவனா சொன்னாங்க? இல்லையே. குரு மகளுக்கும் மகனுக்கும் ஏன் அந்த அக்கறை? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. அது என்ன காரணம்னா பின்னணியில் திமுகவும் நாயுடு வேலும் இருக்கார். இதுதான் அதுக்கான அக்கறைக்கான காரணம். தொடர்ந்து பேசுவோம் சார். சில விளக்கங்களை மக்களுக்கு சொன்னீங்க. முன்னேற்றம். நன்றி, வணக்கம்.